எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம பார்க்குற இந்த தோட்டம் பார்த்தீங்கன்னா, டோட்டலா 2 ஏக்கர் 90 சென்ட் இருக்கக்கூடிய ஒரு அளவான தென்னந்தோப்பு சேலுக்கு பார்க்குறோம். இந்த தோட்டம் கரெக்ட்டா நீங்க பொள்ளாச்சியிலிருந்து நம்ம திண்டுக்கல் போற அந்த பைபாஸ் ரோட்ல கரெக்ட்டா தாழையூத்து அப்படின்ற இடத்திலேயே இந்த தோட்டம் அமைஞ்சிருக்கு. ஊர தொட்ட மாரியும் இந்த பூமி அமைஞ்சிருக்கு. அதே மாரி நம்ம பைபாஸ் ரோடு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இடையில இந்த ஒரு காலி இடம் மட்டும் தான் வேக்கன்ட் இருக்கு. அந்த இடத்துக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம பொள்ளாச்சி டூ திண்டுக்கல் பைபாஸ் வந்துரும். அதே மாரி ரோடு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பஞ்சாயத்து ரோடு. இந்த பில்டிங் தாண்டுனதுமே அந்த சைடு ஊர் வந்துரும். ஊர்லேருந்து சும்மா ஒரு 100 அடி, 150 அடி வந்தீங்கன்னா, டைரக்ட்டா நம்ம லேண்டுக்குள்ள வந்துரலாம். அதே மாரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா, இப்ப சைட் போட ரெடி பண்ணிட்டுருக்காங்க. அந்த சைட் ரோடு உள்ள வந்து ஜாயிண்ட் ஆயிரும். பைபாஸ் தொட்ட மாரியே ஒரு இடம் இடையில இருக்கு. அதுக்கடுத்து நம்ம இடம் வந்துரும். பூமியும் வாஸ்துக்கு பக்காவா அமைஞ்சிருக்கு. நீட்டா நல்லா கன்னி மூலை ஏரியும், நல்லா ஜல மூலை லைட்டா இறங்கியும் நீட்டா அமைஞ்சிருக்கு. தண்ணிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இடத்துக்கு தனி கிணறு. அதுவும் வந்து கரெக்ட்டா ஜல மூலையில அமைஞ்சிருக்கு. தனி கிணறு, தண்ணி எப்பவுமே குறையாது. அதே மாரி ஈபியும் உங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸ் 5 ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸ் வந்துருது. உள்ள வந்து இது கன்னி மூலையில ஒரு ஷெட் மாரி போட்டுருக்காங்க. மாடு கட்டுறதுக்கு ஷெட் போட்டுருக்காங்க. இதெல்லாம் மெயினா பார்த்தீங்கன்னா, வாஸ்து அப்படின்னு தேடுறவங்களுக்கு நல்லா வடக்கு சரிவு பூமி. ஏன்னா மெயினா நெறைய பேர் வாஸ்துப்படி தான் பூமி தேடுறாங்க. அந்த மாரி வாஸ்துப்படி தேடுறவங்களுக்கு நல்ல ஒரு அருமையான பூமி. மெயினா பார்த்தீங்கன்னா, நம்ம இப்ப கன்னிமொழி இந்த ஏரியால இருக்க மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 20 வயசு கீழ இருக்கக்கூடிய மரங்கள். அளவு வயசு மரங்கள். ஊரும் பார்த்தீங்கன்னா, அந்த வீடு தெரிய தான் ஊருது. அங்க ஊருந்துலருந்து நீங்க நடந்தே வந்துரலாம். தண்ணிக்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே குறை இருக்காது. ஏன்னா, தண்ணி எப்பவுமே இவங்க வந்து ட்ரிப் எல்லாம் போட்டு பாய்க்கிறது கிடையாது. டைரக்ட்டா வயல் வயல்ல தான் பாய்ச்சிட்டு இருக்காங்க. ஆரம்ப காலத்துல இருந்து அப்படிதான் இருக்கு. உள்ள வந்து செப்பரேட்டா ஒரு போர் வெல்லும் உள்ள இருக்கு. இது எக்ஸ்ட்ரா சர்வீஸ் வாங்குறதுக்காக ஒரு போர் வாங்கியிருக்காங்க. கிணறு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இது வந்து நம்ம தனி கிணறு. கரெக்ட்டா ஜல மூலையில அமைஞ்சிருக்கு. கிணத்துக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா உங்களுக்கு பாம்பேரி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாரி ஃபுல்லா காம்பவுண்ட் கட்டி நீட்டா வச்சிருக்காங்க. ஏரியாவும் நல்ல நீட்டான ஏரியா. மெயினா பைபாஸுக்கு ரொம்பவே பக்கத்துல இருக்கு. ஊரும் பக்கத்திலேயே இருக்கு. அழகா ஒரு கன்னி மூலையில அழகா ஒரு வீட்ட கட்டிட்டு, இங்கேயே குடி வரக்கு நல்லா இருக்கும். ஃப்ரண்டேஜ்ல ஏதாவது சைட் இப்ப ரோட் பேஸ் வாங்கிட்டீங்கன்னா, ஏதாவது கடைகள் கட்டுறக்கு, நம்ம கமர்ஷியலா யூஸ் பண்றதுக்கும் முன்னாடி யூஸ் பண்ணிக்கலாம். தோட்டமும் நல்லபடி பராமரிப்பு பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் மரங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு 20, 22 வயசு இருக்கக்கூடிய மரங்கள் இருக்கு. மத்தபடி எல்லாமே ஒரு உங்களுக்கு 10 வயசு அந்த ரேஞ்சுல இருக்கக்கூடிய மரங்கள். மாடும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 10 மாடுகள் உள்ள வளர்த்துறாங்க. தீவனம் தண்ணி சோர்ஸ் இருக்கனால ஃபுல்லாவே தீவனம் போட்டு நல்லா வளர்த்திட்டு இருக்காங்க. இந்த தோட்டத்தோட ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏக்கர் வந்து ரூ. 1,00,00,000 கேட்குறாங்க. நீங்க தோட்டத்த நேர்ல விசிட் பண்ணுங்க. தோட்டம் ஏரியா புடிச்சுதுன்னா நம்ம அனுசரிச்சு பேசிக்கலாம். மேலும் இந்த தோட்டத்தோட டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்பட்டாலோ, இல்ல இந்த தோட்டத்த நீங்க விசிட் பண்ற மாரி இருந்தாலும் நம்ம ஸ்க்ரீன்ல குடுக்குற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.